ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான ஒரு அரிசி வச்சு ஒரு ரொட்டி தாங்க செய்ய போகிறோம். நான் இடியாப்ப மாவு தான் 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது இது ஒரு 1/4 கிலோ அளவு வரும். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கேரட் ஒரு 4 கேரட்டு பொடியாக கட் பண்ணது, மல்லி இலை, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, காலிஃப்ளவர் கொஞ்சமாக ஒரு அரை காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த தண்டு இல்லாமல் வெறும் பூவை மட்டும். இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க. வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு அதே மாதிரியே அது கூடயே கேரட்டையும் போட்டுக்கிறேன். கேரட்டு வெங்காயம் நல்லா 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடயே இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த காலிஃப்ளவரும் உள்ளே சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு மல்லி இலையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணதையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு இன்றைக்கி நான் சேர்க்கலை. நான் கரம் மசாலா போடுவேன், அதனால நான் இஞ்சி பூண்டு சேர்க்கலைங்க. இதோடய கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா, ஒரு அரை 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி நல்லா வற்றி வெந்து வரட்டும். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நான் 1 கப்பு மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1.5 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இதோடையே வெந்த காலிஃப்ளவர் கூடயே அது ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மாவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடிஷே எதுவுமே தேவையில்லை. அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டைமும் அவ்வளோவா எடுக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போது நல்லா கிளறியாச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதும் அது கூடயே தேங்காய் நான் 1 டீஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னே இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன், பாலித்தீன் கவரு அல்லது வாழை இலை இருந்தாலும் ஓகே. இப்போ நான் இலை இல்லாதனால நான் இப்போ ஒரு கவர் எடுத்திருக்கேங்க. அந்த கவரில் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். இது வேக வச்சு எடுத்தும் சாப்பிட்லாம். நம்ம ஏற்கனவே வெந்த மாவு தான், கொஞ்சம் நம்ம மட்டும் வச்சா போதும். ரொம்பலாம் நம்ம முருகிற அளவுக்குலாம் வைக்க வேண்டியதில்லை. நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.